வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம் நான் முருகேசன். இந்த காணொளியை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாய் இருப்பேன். நன்றி, வணக்கம். ஒரு காணொளியை பாருங்க நீங்க. பார்த்துட்டீங்களா? காணொளியை பார்த்தீர்களா? இது சாதாரணமாக எதார்த்தமா வந்த ஒரு காணொளி. அந்த காணொளியை பார்க்கும்போது நெஞ்சம் கொஞ்சம் பதறுது. எப்படி அப்படின்னு ஒன்றும் புரியலை. அதாவது இந்தியா வந்து 140 கோடி மக்களை கொண்ட ஒரு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 வயதுக்கும் குறைவான இளைஞர்களினுடைய பட்டாளம் ரொம்ப அதிகம். உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. இளம் வயதுடைய துள்ளல் உள்ள ஒரு இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. இப்போ சைனாவும் நமக்கு ஈக்குவலான மக்கள் தொகையை அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து முதியவர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஊர் தான் இளைஞர்களே அதிகமாக கொண்ட நாடு அப்படிங்கிறாங்க. அப்போது இளைஞர்களை இந்த வருங்கால தூண்கள், இளைஞர்கள் வருங்கால நாட்டின் தூண்கள். சரி, இந்த இளைஞர்களை கொண்டு வர அந்த அரசு, ஒன்றிய அரசு, மத்திய அரசுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு பகுத்தறிவை கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும், கல்வியின் மூலமாக வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும், அவர்கள் நன்றாக வாழணும். ரவுடியா பொறுக்கியா தெரிகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அவங்க அதனால் நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் இல்லை. நாடு நாசமாக போகுமே தெரிய உருப்படுறதுக்கு வழி இல்லை. இப்போது இந்த இந்த காணொலியில் பார்த்தீங்களா, இந்த காணொலியில் பார்த்த இளைஞர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு வயது இளைஞர்கள், பாலிய பருவங்க. 17, 18, 19, அந்த 16, அந்த ஏஜ் 20 வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு 20 வயசுக்குள்ளே இருப்பாங்கன்னு வைங்களேன். ஒரு வயது குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குழந்தைங்க தான், 21 வயசு வரைக்கும் குழந்தைங்க தான் அவங்க. இப்போது இந்த 21 வயதுக்கு அந்த 16, 17 வயசு, இந்த 18 வயசுலாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப, அதாவது ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க. ஓடுகிற பாம்பை மிதிக்கிற வயசு. பாம்பு, சார பாம்பு ஓடுன்னு பார்த்தீங்களா, கிருன்னு ஓடுங்க. அந்த பாம்பை போய் மிதிக்கிற வயசு தான் அதாவது அவ்வளோ வேகமாக பாம்புக்கு ஈக்குவலான வேகத்தில் அந்த இளைஞன் ஓடக்கூடிய வயசு அப்படின்னு அதான் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க. அப்போது இது அளப்பரிய திறமைகளை கொண்ட ஒரு வயசு. அதாவது அப்படியே ரத்தம்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே ஜல்லிக்கட்டு காலை மாதிரி அப்படி ஜல்லிக்கட்டு காலையே கூட அடக்கக்கூடிய அந்த திறமையை கொண்ட வயசு அந்த வயசு. அந்த வயசுல இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு எல்லாமே காவி உடுத்தியிருக்காங்க. வடநாட்டில் தான் நடந்தது. எல்லாம் காவி உடுத்தியிருக்காங்க. சிவபக்தர்கள்னு சொல்லிட்டு அதிலே அந்த காணொலியிலே போட்டிருக்குது. அந்த ஒரு காரை அடித்து நொறுக்குறாங்க. அந்த கார் ஓனர் வந்து ஏன் அப்படி அடித்து நொறுக்கிறீங்கன்னு கேட்குறாரு போல். ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, நமக்கு தெரியல. அவரையும் சேர்த்து அடிக்கிறாங்க. எத்தனை பேர்? 10 பேர் 20 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. யார்? ஒரே ஒரு நபரை. ஆளுக்கு ஒரு அடி அடித்தா போதும், 20 பேர் அடித்தா செத்துருவான் அந்த ஆள். ஆனால் அவரை போய் அடிக்கிறாங்க. இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? எப்படி பண்ணணும்? இவர்களுக்கு என்ன வேலை அந்த இடத்துல? இவர்களை யார் வழி நடத்துறது? எந்த மாதிரியான நோக்கத்தோடு இவர்களை வழி நடத்துகிறாங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க. இளைஞர்கள் இந்தியாவின் வருங்கால தூண்கள், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு கல்வியை கொடுத்து, நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, நல்ல புத்தியை, நல்ல நேர்மையான, நீதியான, நேர்மையான அறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, நல்ல பிள்ளைகளாக, படிப்பாளிகளாக, அறிவாளிகளாக வளர்க்கணுங்கிறது தானே நம்ம நாட்டுடைய கொள்கை. ஆனால் இவர்களை நம்ம எப்படி வளர்த்து வச்சுருக்கிறோம்? இந்த அரசாங்கங்கள் எப்படி வளர்த்து வச்சிருக்குது? ரவுடிகளாக, பொறுக்கிகளாக, நம்ம இறை பக்தியை தவிர வேறு எதுவுமே தெரியாது. பக்தியிலே மூடத்தனமான பக்தி, மூடல்தனமான பக்தி. இந்த பக்தியை தான் வளர்த்து வச்சிருக்கமே தவிர மற்றபடி அவர்களுக்கு அறிவையோ அல்ல சிந்திக்கிறக்கூடிய ஆற்றலையோ திறனையோ எதுவுமே கொடுக்கறதில்ல. வளர்க்குறதுக்கு நம்ம அனுமதிக்கிறதும் இல்லை நம்ம அரசாங்கங்கள். ஏன் அனுமதிக்கிறது இல்லை? முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தான் பின்னாடி கொடி பிடிப்பான். முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தான் பின்னாடி கோஷம் போட்டு வருவான். முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தான்
சொன்ன வேலையை போய் செய்வான். ஏறி இதில் குதிரா அப்படின்னா கீழே குதிச்சா கை உடையுமே கால் உடையுமே, அவங்க பொண்டாட்டி இருக்காங்களே, பிள்ளைங்க இருக்காங்களே, நம்ம அவங்கள காப்பாற்றணுமே, பிடிக்கணுமே, அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்களெல்லாம் பார்த்துக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவன் குதிக்க மாட்டான். நல்லது கெட்டது எல்லாத்தையும் சிந்திச்சு செய்வான். சிந்திக்கவே தெரியாத முட்டாள் என்ன பண்ணுவான்? ஏறி குதிச்சிருவான். பின்விளைவு அவனுக்கு கடுமையானதாக இருக்கும். இளமை காலத்தில் இளமை இருக்கும்போது தேவையில்லாத இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லற வேலைகளை, பொறுக்கி வேலைகளை, இந்த முள்ள மாதிரி வேலைகளை, முடிச்சு வைக்க வேலைகளை செஞ்சுட்டு 30 வயசுக்கு மேலே வாழ வழி இல்லாமல், பொழைக்க வழி இல்லாமல், தமிழ்நாடு மாதிரி இந்த நாடு அடுத்த பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு வந்து பொழப்பு நடத்தணும். கஞ்சி குடிக்கிறாங்க. 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்துக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த மாதிரி அருகாமையில் இருக்கிற நாடுகளுக்கு போய் வேலை செய்யணும். சொந்த ஊரில் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அங்கே வளர்ச்சி இல்லை. அங்கே தெரிஞ்சதெல்லாம் சாமி, காவி, பாரத் மாதா கி ஜெய். எதுக்கு சொல்கிறோன்னே தெரியாது, ஏன் சொல்கிறோன்னே தெரியாது. ஒரு அமைச்சர்கிட்ட போய் இந்த பெட்ரோல் விலையை ஏன் ஏற்றுனீங்க, இவ்வளோ தூரம் ஏறி இருக்குது, இதுதான் காரணம், பாரத் மாதா கி ஜெய் அப்படிம்பாரு. அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது அவங்களுக்கு. இதே தான் அவர்களுக்கு வேலை. அப்போது நீ நாசமாக போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைச்சராக இருக்க நம்ம பண்ணி தொலை, நாசமாக போ, நல்லா இரு, அது வேறு விஷயம். உன்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குலாம் சேர்த்துட்டு சம்பாதிச்சுட்டு, அது வேறு விஷயம். இந்த இளைஞர்களுடைய கதி, இந்த இளைஞர்களுடைய கனவு, இந்த இளைஞர்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய வருங்காலம், இந்த நாட்டினுடைய வருங்காலம், இதுக்கெல்லாம் என்னங்க பதில்? எப்படிங்க நம்ம வந்து இந்த நாட்டை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறோம்? எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த தொழிலும் இல்லை, எந்த விதமான சாலை வசதிகள் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எதுவுமே இல்லை. கல்வி இல்லை, பகுத்தறிவு இல்லை, சிந்திக்கிற திறன் இல்லை, எதுவுமே இல்லை. தொழிற்சாலைகள் இல்லை. ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் இழுத்து மூடி விட்டாங்க. கிட்டத்தட்ட முக்கால்வாசி தொழிற்சாலைகளை பாதி சிறு குறு தொழில்கள் மிகவும் பயங்கரமான அடி வாங்கியிருக்கு. அதாவது பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிற தொழிலாளர்களை விட சிறு குறு தொழில்களில், அந்த தொழிலகங்களில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா தொழிலாளர்கள், அவர்களின் எண்ணிக்கை அதிகம். ஒரு கடையில் ஒரு சின்னதாக ஒரு லேத்து பாட்டையில் 2 பேர் 3 பேர் தான் வேலை செய்வாங்க. ஆனால் அது மாதிரி லட்சக்கணக்கான லேத்து பாட்டைங்க நம்ம இந்தியாவில் இருக்குது. இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது. நிறைய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த 2014 இவர் மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவ்வளவும் பிரச்சனை, அவ்வளவு அடி. இன்னும் கீழே விழுந்ததுன்னா இன்னும் எந்திரிக்கிறதா நினச்சிக்கிட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. கார்பரேட்டுகளுக்கு, பெரும் தொழிலதிபர்களுக்கு 16 லட்சம் கோடியை தள்ளுபடி. 16 லட்சம் கோடிங்க. யாருடைய பணம்? நம்மளுடைய பணம், நம்மளுடைய வரி பணம், இந்தியாவின் பணம். 16 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிவிட்டு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பல ஆயிரம் சிறு குறு தொழில் நிறுவனங்களை இழுத்து மூடிட்டாங்க ஜிஎஸ்டிங்கிற பேரில். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் அவனே செய்கிறான். இந்த பெரிய கார்பரேட்காரங்களே செய்கிறான். அப்போ இவங்க செய்யக்கூடாது. சரி, அவங்க வாழ்கிறதுக்கு என்ன வழி? வாழக்கூடாது, செத்துப்போ. ஏழைகள் வாழணும்னு அவசியம் இல்லை ஒன்றிய அரசுக்கு. ஏழைகள் தலை நிமிர்ந்து நடக்கணும்னு ஒன்றிய அரசுக்கு அவசியம் இல்லை. ஏழைகளாகவே இருக்கணும். ஏழைகள் படிப்பறிவு இல்லாத முட்டாள்களாகவே இருக்கணும். ஏழைகள் வந்து சிந்திக்க தெரியாத, அறிவில்லாத மூடர்களாக இருக்கணும். இதுதான் ஒன்றிய அரசு விரும்புது. அதுவும் இந்த மோடி கவர்மெண்ட் அதே தான் முழுசாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த இளைஞர்கள், எப்பா நம்ம ஒரு பாத யாத்திரைக்கு போகிறோம், ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒன்றுக்கு கூடுறோம், அமைதியாக கூடுங்க. அடுத்தவர்கள் தொல்லை இல்லாமல் போங்க. நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், நல்லபடியாக செய்யணும், நம்ம நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், நம்மளை பெற்றவர்கள் சந்தோஷப்படணும், நம்மளை மனைவி மக்கள் நம்ம நல்லா இருக்கணும். இதெல்லாம் வந்து சொல்லி தானே இதெல்லாம் வழி நடத்தணும். அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. எல்லாத்தையும் அடித்து நொறுக்கு, எல்லாத்தையும் தூக்கு, வெட்டு, குத்து, எது வேணால் செய். பாரத் மாதா கி ஜெய். காவி கொடி. நாடு எங்கே போயிட்டுருக்கு? நம்ம மக்கள் வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கணும், நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு காவி பட்டாளத்தை தான் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கணும்னு இந்த பிஜேபி முயற்சி பண்ணிகிட்ருக்கு. அதற்கு ஊதுகுழல்களாக இருக்கிற கட்சிகள், ஐயா நம்ம எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள், அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க, ரொம்ப அவர் மேலே மதிப்பு இருந்துச்சுங்க. காரணம் வந்து அவர் வந்து எதிர்கட்சி தலைவர்.
ஆகாதவரா ஆகலையா அதெல்லாம் இல்லை. அவருக்கு நமக்கு வாய்க்கா வரப்பு இல்லை, வாய்க்கா தகராறு இல்லை. ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவர், நாட்டை ஆண்ட கட்சிகள் ஒருத்தர். அவரும் நாட்டை ஆண்டிருக்கார். அவரும் தமிழ்நாட்டை 4 வருடங்கள் ஆண்டிருக்கிறார். அவர் கட்சியில் நடந்த ஆண்ட ஆண்ட அவர் அவர் ஆளும்போது என்ன நடந்துச்சுங்கிறது அது வேற விஷயம், அதை விட்டுருவோம். ஆனாலும் ஆண்டிருக்காருல்ல. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்காருல்ல. மக்கள் விரும்புகிறாங்களோ இல்லையா அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ அவரை மதிக்கணுமால்ல. திமுகவுக்கு மாற்று அதிமுக தானே, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் இந்த சங்கிங்களோட சேர்ந்துக்கிட்டு, பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு, இவர் பண்ணுற அட்ராசிட்டியும் அநியாயமும் அட்டகாசமும் திமுகவை ஜெயிக்க வச்சிடும். அது வேற விஷயம். வெளில போகுது திமுக தான், அதில் மாட்டு கருத்தில். ஆனால் வலுவான எதிர்க்கட்சியாவது நீ இருக்கணும்ல. பிஜேபியோட போய் சேர்ந்தீங்கன்னா இருக்கிற ஓட்டு எப்படி போடுவாங்கிற யோசிக்கவே மாட்டியா? ஏற்கனவே பிஜேபி கூட சேர்ந்து உங்களுக்கு தான் நீங்கள் தான் சொன்னீங்க பிஜேபியோட இனிமேல் கூட்டணியே இல்லை, எக்காலத்தையும் கூட்டணி நிற்க மாட்டோம். ஜெயலலிதா அம்மா சொன்னது தான் நீங்களும் சொன்னீங்க, இவரும் சொன்னார். நான்லாம் வந்து இப்போ அவர் பேர் என்ன, மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன். அந்த ஜெயக்குமார் அண்ணன் சொன்னார், நாங்கள்லாம் பார்த்துங்க, நான் பிறந்ததுலேருந்து ராஜா மாதிரி வாழ்ந்தேங்க, எங்கள் ஊரில் நான் தாங்க ஜெயிப்பேன். அப்படியா இருந்தால் என்னைய இந்த பிஜேபிக்காரங்களால் கூட்டு வச்சதுனால தாங்க நாங்கள் ஜெயிக்க முடியாமல் போச்சு, நான் இன்றைக்கி செல்லா காசு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அண்ணனே சொன்னார். அவன் திருப்பி போய் அவங்களோட கூட்டணி வைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நல்லதுக்கா? எப்படி நாடு எப்படி போகுதுன்னு தெரியல. மக்களாகிய நாம், தமிழ் மக்களாகிய நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். கொஞ்சோண்டு இடறி விட்டு வரக்கூடாதவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம நாட்டை காப்பாற்றுறது அந்த ஆண்டவனால் கூட முடியாது. நன்றி, வணக்கம்.